ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்த மாதிரியே அதுதான் வீடியோவாக இருக்க போகுது. ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிருந்தோம். அவுட்டோர் vlog தான் இன்றைக்கி. கூடவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியும் நான் வீடியோவில் பேசியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மட்டும் தொடர்ந்து பாருங்கள், இல்லைனா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். போகிறது வாட்டர் பார்க்கு தான், அதனால் கண்டிப்பாக ஈரமாக இருக்கிற துணியெல்லாம் போட்டுக்கிறதுக்குன்னு இந்த பேக் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, குட்டி பையனுக்கு மட்டும் 2 எடுத்திருக்கேன். ஏன்னா அவன் வந்து விவரம் தெரிஞ்சதுக்கப்புறமா வாட்டர் பார்க்குக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரான். எப்படி கோஆப்ரேட் பண்ணுவான் அப்படின்னு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸ்விம்மிங் பூலுக்கு இங்கே கூட்டிகிட்டு போனாவே கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் வேண்டாம் போதும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அதனால தான் 2 செட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன். சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது இந்த டைம் நான் செய்யவே இல்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஒன்று, நம்மளே ஒரு பிரேக் எடுக்கணும் அப்படின்ட்டு தான் போகிறோம். அப்பையும் காலையில் எந்திரிச்சு இந்த பேக்கிங் பண்ணுறதெல்லாம் வேண்டாம், ஜாலியாக போயிட்டு வரலாம், இந்த வேலையும் செய்யாமல் காலையில் எந்திரிச்சோமா சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோமா, எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நம்ம பாட்டு கிளம்பி போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் மெயின் ரீசன். இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் பார்க்கில் சாப்பாடு உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி எழில் குட்டி பையனாக இருக்கும்போது அப்பா அம்மாலாம் இங்கே இருக்கும்போது ஒரு தடவை நாங்கள் போயிருந்தோம். அப்போவுமே எங்களுக்கு தெரியாது சாப்பாடு அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு. நாங்கள் பாட்டுக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். அவங்க முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க செக் பண்ணும்போது, குழந்தை வச்சுருக்கீங்க, ஸோ குழந்தைக்கு மட்டும் என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு போய்க்கோங்க, அது மட்டும் நாங்கள் விட்டுறோம், ஆனால் உங்களுக்கெல்லாம் நீங்கள் கேரி பண்ணுற சாப்பாடு உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணோம், கொண்டு வந்து காரில் வச்சுட்டு உள்ளே போய் நல்லா விளையாண்டு முடிச்சுட்டு வெளியில் வந்து பக்கத்தில் ஒரு பார்க் இருக்கும், அந்த பார்க்கில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் பாட்டுக்கு வந்துட்டோம். ஒருவேளை நம்ம பசங்களை கூட்டிகிட்டு போகிறோம் இல்லையா, உள்ளே போய் வாங்குறது எதுவும் பிடிக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஸ்நாக் பார் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு 4 மட்டும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மிக்சர் நட்ஸ் கொஞ்சமாக எடுத்தேன். இந்த மாதிரி லிமிட்டடாக குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் அவங்க அலோவ் பண்ணிடுவாங்க, பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் டப்பாவில் நம்ம சமைச்சு சாப்பாடு அடைச்சி எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, அதுதான் அவங்க வந்து அலோவ் பண்ணுறதில்ல. ஒரு விஷயத்த ஓப்பனாக ஒத்துக்கணுங்க, இது வந்து டயப்பர் பேக். 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்குமே எங்கே போனாலும் இந்த பேக்கில் நிறைய விஷயங்களை கேரி பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்பேன். நான் மட்டும் இல்லை, எல்லா அம்மாக்களும் அப்படி தான். அதுலேயும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது பசங்களை என்கேஜ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சாப்பாடு எடுக்கிறோமோ இல்லையோ டாய்ஸு அது இதுன்னு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அப்போ தான் அவனுக்கு பல் வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜு. கார்லலாம் உட்காந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரே அழுகையாக தான் இருக்கும். அந்த டீத்திங் டாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டாய்ஸு, புக்கு, அது இதுன்னு டாய்ஸ் மட்டுமே தனியாக ஒரு பேக்கில் எடுத்துகிட்டு போவேன். முன்னாடி உட்காந்துக்கிட்டு அந்த பின்னாடி கையை எம்பி எம்பி அவன் கேட்கும்போதெல்லாம் கொடுத்து அப்பா அதெல்லாம் நினச்சி பார்த்தோன்னா, அப்பாடா நம்ம அதெல்லாத்தையும் தாண்டி வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ரிலீஃப் வந்து வரதான் செய்யுது. அந்த ஸ்டேஜில் நம்ம பேக் பண்ணது கேரி பண்ணதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு ஜுஜிபி நமக்கு அப்படின்னு ஆயிடுச்சு. போகிற வழியில் அமேசான் பார்சலில் ஒன்று ரிட்டன் பண்ண வேண்டியது இருந்தது. நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட சொன்னேன் பாருங்கள், சாக்கர் ஷூஸ் வந்து வாங்கியிருந்தோம் முகிலுக்கு அப்படின்னு. அது போட்டு பார்த்துட்டு அவனுக்கு அது கரெக்டாக ஃபிட் ஆகலை, கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, இப்போவே டைட்டாக இருக்குன்னா இனி விளையாட முடியாது போட்டுக்கிட்டு. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஷூ கரெக்டாக இருக்குது அப்படின்னா அடுத்து ஒரு 3 மாதம் இருக்கிறக்குள்ளேயே அது பத்தாமல் போயிடுது. நானும் எப்படியெல்லாமோ யோசித்து பார்க்குறேன். நம்ம சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு வருஷத்துக்கு தான் ஒரு ஷூ அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருப்போம். அடுத்த வருஷமுமே கொஞ்ச நாளைக்கு அதை போட்டுட்டு போக சொல்லுவாங்க. இதை இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்கு நீ போட்டுட்டு போ, அது கிழிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப புதுசு வாங்கிக்கலாம், அப்படி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. நானும் எப்படியெல்லாமோ யோசித்து பார்க்குறேன், பதிலே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம அந்த காலத்தில் சின்ன வயசில் வளராமல் இருந்தோமா, இல்லை இப்போ இருக்க பசங்க சீக்கிரம் வளர்கிறாங்களா, என்ன கணக்கு அப்படின்னு எனக்கு தெரியலை. இது நான் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணுறேன்னா இல்லை உங்கள் வீட்லேயும் இதே நிலமை தானாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இப்போ நம்ம ரோட்டில் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் காமிக்கிறேன், ஒரு லொக்கேஷன் வரும். அதை பார்க்கும்போதெல்லாம் சிங்கம் படத்தில் ஃபஸ்ட்டு சிங்கம் பார்ட் 1 வந்துச்சு இல்லைங்களா, அதில் சூர்யா வந்து கோயிலில் வச்சு அனுஷ்காவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு போவார். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் நான் போய்கிட்டே இருக்கேன் என்னை பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு ஒரு ரோட்டில் ஓடுவாங்க பாருங்கள், அந்த சீன் எனக்கு ஞாபகம் வரும். அது சிமிலராக இருக்கா, அதே மாதிரி இருக்கா அப்படின்னு எனக்கு தெரில. அந்த சீன் வந்து இந்த ரோடை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் அனுஷ்கா ஓடுவாங்க பாருங்கள் அந்த ரோட்டில், அது வந்து எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே தான் இருக்கும்.
இப்போது அந்த ஷூ பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா, அது சொன்னதுனால இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். என் வீட்டுக்காரர் சொல்லுவார், முகில் மாதிரி நான் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு சைக்கிள் ஓட்டணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. வீட்டில் சைக்கிள் வாங்கி கொடுங்கன்னு எங்கள் அப்பாட்ட கேட்டேன். எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாரு, நீ வர்ற எக்ஸாமில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி காட்டு, உனக்கு நான் சைக்கிள் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். அதுக்காக நான் படிக்காத பையன்லாம் இல்லை, 10 ரேங்க்குள்ளேயாவது நான் வாங்கிடுவேன். அதுவும் அதுக்கு முன்னாடி எக்ஸாம்லலாம் 5th ரேங்க்லாம் கூட வாங்கினேன். ஆனாலும் எங்கள் அப்பா ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா தான் உனக்கு நான் சைக்கிள் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. நான் எப்படியும் வாங்கியே தீரணும்னு அடுத்த எக்ஸாம்லேயே நான் ஃபஸ்ட் ரேங்க்கோட வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பாட்ட நான் காமிச்சேன். எங்கள் அப்பா என்ன நினச்சிட்டாருன்னா, பையன் நல்லா படிக்கிற பையன்தான், ஆனால் அடுத்த எக்ஸாம்லேயே கண்டிப்பாக ஃபஸ்ட் ரேங்க் வாங்க மாட்டான், எப்படியும் கொஞ்சம் நாள் ஆகும், அதுக்குள்ளே நம்ம பணம் சேர்த்து நம்ம சைக்கிள் வாங்கிடலாம் அப்படின்னு அவர் ஒரு தாட்டில் இருந்திருப்பாரு போல. இவர் அடுத்த எக்ஸாம்லேயே வாங்கிட்டு வந்து நிற்கவும் அவருக்கு ஒரு பெரிய ஷாக்காக தான் இருந்துச்சான். என்னடா இது, பையன் சொன்ன மாதிரி அவன் செஞ்சு காமிச்சிட்டான், இப்போ நம்ம வாங்கி கொடுக்கலன்னா பையன் ஃபீல் பண்ணுவானே, ஆனாலும் கையில் காசு இல்லை, கொஞ்ச நாள் கழித்து நான் வாங்கி தர்றேன்ப்பா சொன்ன மாதிரியேன்னு உடனே எனக்கு கிடைக்காம கொஞ்ச நாள் கழித்து தான் எனக்கு அந்த சைக்கிள் கிடச்சிது. அதாவது நீ இதை செய், உனக்கு நான் உடனே அதை செய்கிறேன்னு வாக்கு கொடுத்துமே அந்த காலத்தில் நம்ம பேரண்ட்ஸ்னால் வாங்கி கொடுக்க முடியலை. அதுதான் அப்போ இருந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன். வாட்டர் பார்க் வந்தாச்சு. வந்து அங்கே ஒரு சன்ஃப்ளவர் ரொம்ப குட்டியாக இருந்ததுங்க. சன்ஃப்ளவர் கிடையாது, ஆனால் அது பார்க்குறக்கு சன்ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். உடனே அது என்ன ஏதுன்னு போய் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. தொப்பியெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னதே முகில் சார் தான். ஆனால் தொப்பி கிப்பியெல்லாம் வேண்டாம், நம்ம வாட்டர் பார்க்குக்குள்ளே ஓடலாம் அப்படின்னு சொல்லி குடு குடுன்னு வந்தாச்சு. கூட்டம் இன்றைக்கி கம்மியாக தாங்க இருந்தது, அதனால பிரச்சனை இல்லை, டக்கு டக்குன்னு வந்துட்டோம். லாக்கர் வாங்கிட்டு பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூம் இருக்கும், நம்ம ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கலாம். உள்ளே வந்த உடனே சன்ஸ்க்ரீன் போட்டு விட்டுட்டேன் பசங்களுக்கு, நாங்களுமே போட்டுக்கிட்டோம். ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க இது வந்து அந்த ஒயிட் கேஸ்டிங் இருக்குது அப்படின்னு. நல்லா அப்படியே ஒரு சர்க்குலர் மோஷனில் தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா ஸ்கின்னு அது பிளெண்ட் ஆயிடுதுங்க. எனக்கு இது பர்சனலாக பிடிச்சதுங்கிறனால தான் இப்போ வரைக்கும் இதையே யூஸ் பண்ணுறேன். ரொம்பவும் எடுத்து அப்ளை பண்ணக்கூடாது, கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்குலர் மோஷனில் அப்படியே தேய்ச்சி விட்டுக்கிட்டே வந்தோம்னா ஸ்கின்னாகவே அது பிளெண்ட் ஆயிடுது. ஒயிட் கேஸ்டிங்கெல்லாம் எனக்கு வந்து ஃபீல் ஆகலை. ஏன்னா அன்றைக்கே நான் ஒரு தடவை ஷார்ட்ஸில் சொல்லும்போது ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க இது ஒயிட் கேஸ்டிங் இருக்குமே அப்படின்னு. அதனால தான் அதை நான் சொல்கிறேன். வந்த உடனே அந்த ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் இந்த தண்ணியில், அதாவது அவரோட ட்ரௌசர் இருக்குது பாருங்கள், அந்த ட்ரௌசருக்கு மேலே தண்ணி லெவல் போகக்கூடாது. அப்படி போயிடுச்சுன்னா அவர் அந்த இடத்துல இருக்க மாட்டார். அதுதான் அவரோட லிமிட்டு. அதை தாண்டி இப்போ முகில் போய் நிற்கிறான் பாருங்கள், அந்த இடத்துக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டான். முகில் இருக்கிற இடமே ரொம்பலாம் ஆழம் கிடையாது, நீங்கள் அவன் நிற்கிறதே பார்த்தா தெரியும். அங்கே போகலான்டா, அந்த ஃபவுண்டைன் மாதிரியெல்லாம் இருக்குடா அப்படின்னா வரமாட்டேன்ட்டான். இவர் பாருங்கள், இந்த கையில் இந்த மாதிரி தண்ணி இவர் எப்போ பார்த்தாலும் இது வந்து பண்ணிகிட்டே இருப்பாருங்க. அது நல்லா நோட் பண்ணிட்டான். எழில் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டான். கொஞ்ச நேரத்தில் அவர் பண்ணுற மாதிரியே திரும்ப பண்ணுவான் பாருங்கள். இந்த வாட்டர் பார்க் ஃப்ளூகர்வில்ல தான் இருக்குது. ஃப்ளூகர்வில்ல டைஃபூன் டெக்ஸஸ். இதே டைஃபூன் டெக்ஸஸ் ஹூஸ்டன்லேயும் ஒன்று இருக்குது. எங்களுக்கு இது பக்கம் அப்படிங்கிறதுனால நாங்கள் இங்கே வந்துட்டோம். முகிலும் அவங்க அப்பாவும் எல்லா வாட்டர் ரைட்லேயும் போயிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஒரு 3 ஸ்லைடு இருக்குங்க, பெருசு பெருசாக 3 இருக்கும். அப்புறம் கிட்ஸுக்குன்னு சொல்லி நடுவில் தனியாக ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த பெருசாக இருக்கிறதுலலாம் கொஞ்சம் கூட்டம் எப்போவுமே நிற்கும், க்யூவில் நின்று போகணும். அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வந்துடுறோன்ட்டு அவங்க போயிட்டாங்க. எழிலுக்கு இன்னும் அந்த ஏஜ் இல்லை, அதில் போகிறதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. எப்படியும் நான் இவனை பேபி சிட் பண்ணி தான் ஆகணும். அதனால நாங்கள் 2 பேரும் இங்கேயே செட்டில் ஆகிட்டோம். ஃபோன் எல்லாம் தண்ணியானது தான் மிச்சம், மொத்த தண்ணியும் எடுத்து ஊற்றி விட்டுட்டான். மேலே அவங்க அப்பாவும் முகிலும் வராங்க பாருங்கள். இருக்கிறதுல இதுதாங்க சிறுசு, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். முகிலுக்கு இதில் எத்தனை தடவை போக சொன்னாலும் அத்தனை தடவையும் போயிட்டு வந்துட்டே இருப்பான். சலிக்கவே சலிக்காதுங்க. ஒரு 2 நாளைக்கு பேசாமல் நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னா கூட ஓகே அப்படின்னு சந்தோஷமாக இருந்துக்குவான். இந்த பையன் இருக்கான் பாருங்கள், இப்போ சட்டையும் ட்ரௌசரும் நனைஞ்சு போயிடுச்சான். எனக்கு இப்போ அதை உடனே மாற்றி விடு அப்படின்னு என்னை போட்டு படுத்திக்கிட்டு இருந்தான். டே இப்போ தாண்டா வந்திருக்கோம், வந்த உடனே மாற்ற சொன்னால் எப்படி, கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுரு காஞ்சிரும், அதுக்கப்புறமா நம்ம மாற்றிக்கலான்னா கேட்கவே இல்லை. அதுக்குள்ளே இவங்க இதில் வர்றேன்னு சொன்னாங்கன்ட்டு வீடியோ எடுக்கலான்னு நானும் போய் ரொம்ப ஆர்வமாக அங்கேயும் இங்கேயும் ஆங்கிள் வச்சு பார்த்துட்டு இருந்தா கரெக்டாக ஒரு லேடி அப்போ தான் வந்து குதிப்பாங்க. அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்க டியூப் இப்படின்னு எடுப்பாங்க, அதோ அவங்க வந்ததே தெரியல, பின்னாடி வந்து விழுறாங்க பாருங்கள்.
முகிலும் அவங்க அப்பாவும் அடுத்த ரைடு அடுத்த ஸ்லைடு என்ன போகலாம் அப்படின்னு அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இங்கே உள்ளே வந்துட்டாவே அவங்க 2 பேரும் ஒரு கட்சி எல்லாத்துலேயும் போய் பார்த்துட்டு வந்துடணும்னு கிளம்புவாங்க. இந்த எழில் இருக்கான் பாருங்க, நான் உங்களோட தான் வருவேன், உங்களோட தான் இருப்பேன் அப்படின்னு ஒரே ரகலை. இப்போ போடுற ஜாக்கெட்டையும் கழட்டி கழட்டி வச்சிடுறாங்க. தண்ணியும் படக்கூடாதான். ஆனால் சாரு இவங்க 2 பேர் கூடயும் விளையாடணுமா. அது எப்படி நடக்கும்? அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணி இதை போட்டுக்கோ, டியூப்பில் உட்காந்து நம்ம அப்படியே ஒரு ரவுண்டு வரலாம். இது நல்ல பெரிய ஒரு டனல் மாதிரி போகுங்க. சுற்றி இதே மாதிரி போய்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் நடுவில் இருக்க அந்த ட்ரம்மை தான் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 4-5 தடவை அது ஃபில் ஆகி கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறமா தான் இவங்க வந்தாங்க. எனக்கு இது பிடிக்குங்க. அப்படியே பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு நம்ம பாட்டுக்கு அதில் ஏறி உட்காந்துக்கலாம். அது பாட்டுக்கு சுற்றி அடிச்சிட்டு வரும். நம்ம ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கலாம். அதனால இவங்க வந்து இறங்கினதுக்கப்புறமா நானும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன். இந்த வாட்டர் ஸ்லைடெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதெல்லாம் போகணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஆனால் என்னன்னு தெரில, இப்போல்லாம் அதில் இன்ட்ரெஸ்ட்டே வர்றதில்ல. இந்த பசங்களை பேபி சிட் பண்ணியா இல்லை ஏன் அப்படிங்கிற ரீசன் தெரில. சரி நான் போயிட்டு வர்றேன் அப்படின்ட்டு உட்காந்தேன். அது எப்படி நீ மட்டும் தனியாக போயிடுவியா அப்படின்ட்டு என்ன வம்பிழுக்கிறானுங்க பாருங்கள். நான் விட மாட்டேன்ட்டு பிடிக்கிறான், தண்ணி எடுத்து ஊற்றுறான். ஊற்றிக்கிட்டே இருந்தவன் டப்புன்னு கீழே விழுந்துட்டான். அதில் கண்ணுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சுன்னு அதுக்கு ஒரு அழுகாச்சு. அதுக்கப்புறமா பசி எடுத்துருச்சுன்னு சொல்லி ஸ்நாக் பாரை வந்து நாங்கள் 4 பேருமே சாப்பிட்டோம். நல்ல வேலைடா இது எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்ட்டு தான் இருந்தது. செம பசி எல்லாருக்குமே. இந்த வாட்டர் ஸ்லைட்லலாம் பெருசாக இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்னன்னு தெரிலங்க. ஏதாவது ஃபோபியாவா? அப்படி ஃபோபியாலாம் இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. இந்த ஸ்லைட் பண்ணி வர்றது அப்படியே ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க. ஆனால் முகிலும் அவங்க அப்பாவும் வந்து அந்த ஒரு டியூப்பில் 2 பேருமே உட்காந்து வந்தாங்க பாருங்கள். அது வந்து க்ளோஸ்டு டனல். அந்த ஸ்லைடே வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி கவர் ஆகிருக்கும். அதில் தான் போன தடவை வந்தப்போ நானும் என் வீட்டுக்காரரும் ஒரே டியூப்பில் தான் உட்காந்து வரோம். அப்போ எனக்கு கண்டிப்பாக பயம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஏன்னா அவர் பின்னாடி உட்காந்துருக்காரு, ஒரே டியூப்பில் தான் வர்றோம். ஆனாலும் அந்த க்ளோஸ்டு டனலை கிராஸ் பண்ணி வர்றதுக்குள்ளே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தாங்க எடுத்திருக்கோம். அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுமே எனக்கு என்னமோ மூச்செல்லாம் அடைச்சிக்கிட்டு நெஞ்செல்லாம் அடைச்சி மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்பட்டோம் அப்படின்னா ஒரு ஃபீல் வரும் பாருங்கள். அந்த மாதிரி வருது. ஏன்னே தெரில. அவருமே சரி வா இன்னொரு தடவை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் மறுபடியும் ஒரு தடவை கூட போயிட்டு வந்தோம். அந்த க்ளோஸ்டு டனலில் வரும்போது மட்டும்தான் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. எனக்கு அதுக்கப்புறமா இல்லை நான் இது ஸ்லைடுக்கே வரல அப்படின்னு இப்போல்லாம் அதுக்கு போகிறதே இல்லைங்க. அவர் இதை வந்து நீ ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும், திரும்ப திரும்ப போய் தான் ஆகணுங்கிறாரு. அது பயமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். ஆனால் எனக்கு அந்த ஃபீல் இருக்குல்ல, மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுற ஒரு ஃபீல் வந்து அதுக்குள்ளே போனாவே வருது. பயமாக இருந்தால் மற்ற கேம்ஸையும் பார்த்து நமக்கு பயம் வரணும். இந்த ஜெயண்ட் வீலு, அதை விட பெரிய இந்த பிக் ஷாட்லாம் சொல்லுவாங்க இங்கே, அந்த மாதிரி பெருசாக கேம்ஸ் எல்லாம் இருக்கும். அதிலலாம் போகிறப்ப எனக்கு பெருசாக அந்த ஃபீல் வந்ததே கிடையாது. அதெல்லாம் ஈஸியாக போயிட்டு வர முடியுது. ஆனால் இந்த க்ளோஸ்டு டனலை பார்த்தா மட்டும்தான் எனக்கு அந்த ஃபீல் வந்துக்கிட்டு இருக்குது. அதை எப்படி நான் ஓவர் கம் பண்ணுறதுன்னு எனக்கு தெரிலங்க. 2 பேரும் வந்துட்டாங்கன்னு ஓடுனா, ஆனால் அவங்க நனைஞ்சிருக்காங்களாம். இவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுனால போய் தொட்ட உடனே ஞாபகம் வந்துருச்சு, குடுகுடுன்னு ஓடி வந்துட்டான். அவ்வளோதாங்க, அவனுக்கு அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, போதும் அப்படின்னு அவர் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு அவர் ஜம்முன்னு ரெடி ஆகிட்டார். இங்கே சாப்பிட்றதுக்கு பெருசாக நமக்கு என்ன கிடச்சிட போகுது, எப்படியும் பீட்ஸா இருக்கும், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு. இதுலேயுமே ரொம்ப காரம்லாம் இருக்காது இல்லையா, அதனால் பசங்க 2 பேர் சாப்பிட்றதுக்கு முதல்ல கொடுத்துட்டோம். அவங்க கொஞ்சம் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சீசனிங் அப்படின்னு சொல்லி நமக்கு தனியாக கொடுப்பாங்க பாருங்கள். அதில் வந்து இந்த ரெட் பெப்பர் சீசனிங் இருந்தது, அது போட்டு நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டோம். ஒரு சில கிளிப்பிங்ஸ் மட்டும்தாங்க இதில் வந்து என்னால் அட்டாச் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா நம்ம போகிறதே என்ஜாய் பண்ணுறதுக்காக தான். அதனால் முழு நேரமும் ஃபோனை தூக்கிட்டே கேமரா எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நான் பெருசாக என்ஜாய் பண்ணவே முடியாது. அதனால் ஓரளவுக்கு தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் சாப்பிட்டதுக்கப்புறம் விளையாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ரிட்டன் வந்தோம். என்னோடய பர்சனல் ஃபேவரட் இந்த ட்ரம்மிலேருந்து தண்ணி கொடுத்து பாருங்கள், அந்த இடம் தான். முகில் வந்து உள்ளுக்குள்ளே குட்டி குட்டி ஸ்லைடு வந்து குழந்தைங்க விளையாடுற மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையும் போய் அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடுவான். நான் வந்து அந்த ட்ரம்மிலேருந்து தண்ணி கொட்டுது இல்லையா, அங்கேயே தான் நிற்பேன்.
அதுலேயும் எப்படின்னா, முதல்ல அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் நிற்கணும். அப்போது தள்ளி நிற்கும்போது மேலேருந்து வர்ற தண்ணியோட ஃபோர்ஸு நம்ம மேலே படும்போது ஓரளவுக்கு தான் படும். ஏன்னா ரொம்ப தள்ளி தானே நம்ம நிற்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு லெவல் நான் முன்னாடி போவேன். அப்போ ஒரு ஃபோர்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஒரு லெவல் போனால் தான் அந்த மொத்த தண்ணியும் வந்து விழற ஃபோர்ஸு நம்ம அந்த ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் நல்லாயிருக்கும். அதனால என்ன நல்லா பாருங்கள். இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்டுக்கெல்லாம் ஏஜ் வந்து ஒரு மேட்டரே கிடையாது. யார் வேணாலும் எப்படி வேணாலும் என்ஜாய் பண்ணலாம். இது எல்லாமே விளையாடும்போது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால அடிக்கடி போக முடியல அப்படின்னாலும் பசங்களை சாக்கு வச்சுக்கிட்டாவது ஒரு தடவையாவது போயிட்டு வர்றது நம்மளோட அந்த ஸ்ட்ரெஸ் லெவலுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. கடைசியாக கொஞ்சம் தூக்கம் வேறு வந்துருச்சு. இன்றைக்கி நேப்பை வேறு ஸ்கிப் பண்ணியாச்சு இல்லையா? அதான் ஒரு மாதிரியாகவே இருந்தான். நல்லா இவ்வளோ நேரம் விளையாட விட்டாலும் முகிலுக்கு வர்றதுக்கு மனசே இல்லை. திரும்ப திரும்ப நீங்கள் பாருங்கள், எங்கள் கண் பார்வையிலிருந்து தப்பிச்சு உள்ளே போகிறதுக்கே தான் பார்ப்பான். நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம், போதும் வா வான்னு ஒவ்வொரு தடவையும் கூப்பிடுறோம். இதே மாதிரி தான் எங்களை இக்னோர் பண்ணிட்டு அவர் போகிறாராம். இந்த பக்கம் தான் வந்து போக வேண்டியது இருக்கும் ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் போகும்போது. அவனை பார்த்துக்கிட்டே இருங்க. அவனும் என்னென்னவோ ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். எங்களுக்கும் சரி பாவமாக இருந்ததுன்னு சொல்லி மறுபடியும் 1 மணி நேரம் விட்டுட்டோம். டெய்லியுமா கூட்டிகிட்டு வரோம், விளையாடட்டும் நாங்களும் ஒரு 1 மணி நேரம் பக்கம் விட்டுட்டோம். இப்போயுமே வந்து என்னம்பா பின்னாடி ஒன்று இருக்குது, அதுக்கு போகாமையே விட்டுட்டோம் போகலாம் அப்படின்னா. இப்போது ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஒன்றும் இல்லைங்க, மீஷோ ஆப்பில் ஒரு சாரியோட போஸ்ட்டுக்கு என்னோடய பிக்சரை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த செல்லர் வந்து யார் அப்படின்ட்டு எனக்கு இந்த வீடியோ பண்ணுற வரைக்கும் எனக்கு ஐடியா கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நான் கன்சென்ட் கொடுக்கவே இல்லை, யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மட்டும்தான் அந்த கொலாப் பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ போடும்போதே சொன்னேன், விபி ஃபேஷன் பொட்டிக் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜிலிருந்து தான் எனக்கு இந்த சாரீ அனுப்பியிருக்காங்க அப்படின்னு. அப்போது அவங்களுக்கு மட்டும்தான் நான் கன்சென்ட் கொடுத்துருக்கேன். இப்போது என்னோடய பிக்சரை வந்து எடுத்து இந்த மீஷோவில் இன்னொரு செல்லர் வந்து அவங்க பேஜிலிருந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் யார் கொலாப் பண்ணி கொடுத்தனோ அவங்க பேஜிலிருந்து அவங்களோட பெர்மிஷனையுமே கேட்காம எடுத்து இவங்க பாட்டுக்கு மீஷோவில் போட்டு இந்த மாதிரி ஆட் கொடுத்துருக்காங்க. பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்? நான் தான் அவங்களுக்கு வந்து கன்சர்ன் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு தோணும். எனக்கு முதல்ல இந்த நியூஸ் எப்படி வந்துச்சுன்னா, நவி இருக்கா இல்லையா, என்னோடய சிஸ்டர் இன்லா, அவள் தான் பார்த்துட்டு எனக்கு அனுப்புனா. ஒரு 2 மந்த்ஸே இருக்குங்க அவள் அனுப்பி. அதுக்கப்புறம் நான் அவங்கள காண்டாக்ட் பண்ணி, என்னப்பா உங்களுக்கு தானே நான் கன்சர்ன் கொடுத்தேன், அவங்க என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, மேம் நான் என்னன்னு செக் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பர்சனலாக சம் பிரச்சனைகள் இருந்திருக்கும் போல், அதில் அவங்க பிஸி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களால ஃபாலோ பண்ணவே முடியல. நானும் சரி ஓகே, ஏதோ ரேண்டமாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா என்னோடய கசின்ஸு, நம்ம ஃபாலோவர்ஸ், வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பிக்கிட்டே இருக்கவும் தான், அதுவும் இந்த 10 நாளாக பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ 2 ரீசன் இருக்கலாம். ஒன்று, ஒரே மேனுஃபேக்சராக தான் இருப்பாங்க. மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறவங்க ஒருத்தங்க தான். அவங்கக்கிட்ட இருந்து நிறைய பிரான்ச்சஸில் இந்த செல்லர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, வாங்கி அவங்கவங்க தனியாக பிஸ்னஸ் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருந்துட்டால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஓகே. ஏன்னா ஒரே மேனுஃபேக்சர் கிட்டேருந்து வாங்கும்போது சாரியோட குவாலிட்டியில் பெருசாக எந்த சேஞ்சஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவங்க வேறு யார்கிட்டேயோ அந்த சாரியை வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே மாதிரி இருக்குங்கிற காரணத்துக்காக ஏற்கனவே இந்த பேஜில் ஒரு பொண்ணு சாரீ கட்டி போஸ்ட் போட்டிருக்குல்ல, அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்னு அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அது கண்டிப்பாக தப்பு. ஏன்னா அவங்களோட சாரியோட குவாலிட்டியை நான் டச் அண்ட் ஃபீல் பண்ணவே இல்லை. எனக்கு அனுப்புனது விபி ஃபேஷன் பொட்டிக். அவங்க அனுப்பின சாரியை தான் நான் கட்டி பார்த்து நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுக்க முடியும். இப்போது பார்க்குற வியூவர்ஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுங்கெல்லாம் தெரியாது. அவங்க பார்வைக்கு எப்படி இருக்குன்னா, மேனாஸ் லைஃப் ஸ்டைலில் இருக்க மேனக்கா தான் சாரீ கட்டிட்டு இந்த ஃபோட்டோவில் இருக்காங்க, அப்போ அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும், அவங்க தான் சொன்னாங்கல்ல அந்த சாரீ நல்லா இருக்குன்னு, அப்போ நம்மளும் வாங்கி பார்ப்போம் தானே போய் வாங்குவாங்க. வாங்கி அந்த குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, நல்லா இல்லைன்னா அந்த ப்ளேம் இன்டைரக்டாக எனக்கு தானங்க வரும்.
இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த செல்லர்ஸ் எல்லாம் ஏன் இப்படி ஒரு பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சுத்தமாகவே எனக்கு ஐடியா இல்லை. இதில் ஒரு சிலர் நினைப்பீங்க, நீங்கள் சோஷியல் மீடியாவில் தானே இருக்கீங்க, பப்ளிக் அக்கௌண்ட் தானே வச்சுருக்கீங்க, இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்களா இன்ஸ்டாவில், அப்போ ஒரு போஸ்ட் போட்டால் அதை மற்றவங்க எடுத்து யூஸ் பண்ண தான் செய்வாங்க அப்படின்னு. அது எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேங்க. அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லவே இல்லை, அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் ஒரே மாதிரி டிட்டோவாக இருக்குது, கலர் காம்பினேஷன் முதற்கொண்டு அதே சாரீ தான் அப்படிங்கிற காரணத்துக்காக நான் வேறு ஒரு பேஜ் கொலாப் பண்ணி கொடுத்ததை இது யாருன்னே தெரியாதவங்க அந்த ஃபோட்டோவை தூக்கி மீஷோவில் போட்டு வச்சு அவங்க விற்றுக்கிட்டு இருக்காங்க. இன்கேஸ் யாராவது ஏற்கனவே மீஷோவில் என்னோடய ஃபோட்டோவை பார்த்துருந்தீங்க, ஐ மீன் அந்த சாரீ ஃபோட்டோவை, இல்லை இனிமேல் பார்க்க போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. அது நான் ரெக்கமெண்ட் பண்ண சாரீ கிடையவே கிடையாது. நான் பண்ணது விபி ஃபேஷன் பொட்டிக்கு மட்டும்தான். அதுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன். உங்களுக்கு அந்த பேஜில் ஏதாவது ஃபால்ட் இருக்குது, அவங்க டிஎம் ரெஸ்பாண்ட் பண்ணலை, ஏதாவது ஒன்றுன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அவங்களுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணி என்னென்னு பார்க்க சொல்கிறேன். ஆனால் இந்த மீஷோவில் இருக்கிறதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. அந்த செல்லருக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியாது. அது என் பெர்மிஷன் இல்லாமல் நடந்த ஒரு விஷயம். இந்த ஆண்டர்பிரனர்ஸ் பிஸ்னஸ், ஸ்மால் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இன்ஸ்டாலையும் சரி ஆன்லைன்லேயும் சரி, இதிலலாம் நிறைய பாலிடிக்ஸ் நடக்குதுங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி கூட நான் தனியாக ஒன்று போடுறேன். ஏன்னா ஏகப்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரியாதது அதில் இருக்குது. மெஜாரிட்டி ஆஃப் கமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் டிசைட் பண்ணிக்கிறேங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அந்த வீடியோ நான் போடலாமா வேண்டாமான்னு. நித்விக், நிவாசினி, பிரகதி, திவ்ய பிரபா, இவங்க 4 பேருக்குமே இந்த மாதம் பர்த்டே வருது. எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நீ யார் பையன் அப்படின்னு கேட்டால் அம்மா பையன் அப்பா பையன் சொல்லுவாங்க இல்லையா, பட் இவர் என்ன சொல்கிறாருன்னு மட்டும் பாருங்கள். இதோட நான் வீடியோவை எண்டும் பண்ணிக்கிறேன். யார் பையன்? நான் போட்டு தர்றேன். நீ யார் பையன்? நீ யார் பையன்? சின்ன பையனா? பெரிய பையன் யாரு? மீ சின்ன பையன், அண்ணா பெரிய பையனா? அப்பா யாரு? எழில் யாரு? இந்த விலாக் பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு விலாகில் பார்க்கலாங்களா? டாட்டா, பை.